ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. You are very diplomatic, sir, as always. நான் டிப்ளமேட்டிக் சார். நாங்க ஒரே எம்எல்ஏ தானே சார் வச்சிருக்கோம். அதே விடமாட்டீங்க. சார் ஒண்ணு முக்கியம் சார். இன்னைக்கு ஒண்ணு வழக்கமான சட்டமன்றத்துல ஒரு 15-20க்கு சமம் சார். முக்கியங்கிறீங்க. எங்க ஆள ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்து தூக்க பாக்குறாங்க. அதை யாருமே நீங்க பெருசா எடுத்துக்காம அது மாதிரி வீடியோ வந்துச்சு. அது அப்படியே அந்த வீடியோ வந்திருந்தாலும் அப்பனா அது நீங்க அவங்கள கேட்கறதுல வீடியோ விட்டவங்கள அவங்க தான் சொல்லியிருக்காங்களே என்னோட கன்சென்ட்டோட வந்திருக்கு, அவர் கையெழுத்து போட்டாருன்னா அப்பனா என்ன பேரம் பேசப்பட்டது சொல்லணும்ல அவங்களுக்கு. என்ன நடவடிக்கை சார் எதிர்பார்க்கறீங்க இதன் மேல? இப்ப ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கேன், வெயிட் பண்றேன் சார். அடுத்தது போலீஸ் வெயிட் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் நான் என்ன கொண்டு போறேன்னு பாருங்க சார். இது நாங்க கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏ வந்திருக்கோம் சார். அமமுக ஆரம்பிச்சு ஆர்கே நகருக்கு அப்புறம் எனக்கு வெற்றியே கிடையாது. இப்பொழுதுதான் முதல்ல எங்க சொந்த ஊர்ல ஜெயிச்சு வந்திருக்கோம் ஒரு எம்எல்ஏ குக்கர் சின்னத்துல. அம்மா காலத்திலயும் கூட சாத்தியப்படாத வெற்றி அது, அதையும் பார்க்கணும். என்ன சார்? அம்மா காலத்துல கூட மன்னார்குடியில சாத்தியப்படாத வெற்றி, அட்லீஸ்ட் இந்த ரீசன்ட் டெக்கேட்ஸ். ஆமா 11, 16ல முடியல எங்களால. அதுக்காக அம்மா காலத்துல முடியாததுனால நாங்க அம்மாவோட நாங்க சாதிச்சிட்டோம்னு இல்லை. இந்த முறை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நாங்களும் அதிமுகவும் ரொம்ப ஒற்றுமையா அங்க பணியாற்றினாங்க. அது மாதிரி தோழமை கட்சிகளும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையா இருந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்ததன் காரணம் தான் அந்த வெற்றி எங்களுக்கு. இது ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன். இப்போது ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன்ல அவை போகலாம், ஒரு ஜனாதிபதி ஆட்சி அமையலாம், பத்தி உங்க பார்வை என்ன சார்? அதுதான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. நீங்க அந்த பெரிதும் கொண்டாடக்கூடிய அந்த தேவதூதர் 108 சீட் தான் வந்திருக்காரு. அவருக்கு அதனால எல்லாரும் போய் மீதி உள்ள 126 போய் ஆதரவு அறிவிச்சு பண்றதுங்கிறது எப்படி சாத்தியமாகும்? அதனால அடுத்த இது என்னன்னு பார்க்கதான் செய்யணும். நீங்க அம்மாவின் பிள்ளை, திமுக அதிமுக உறவு ஏற்பட்டா அதை எப்படி பாப்பீங்க நீங்க? சார் அம்மாவின் பிள்ளைகள், நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், எல்லாம் உண்மைதான். நீங்களா ஒரு ரகசியமா கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை வரட்டும், அப்ப நம்ம அதை பத்தி யோசிச்சுக்கோம். பட் திமுக தீய சக்திங்கிற பார்வையில தான் நீங்க தொடர்றீங்களா, இல்ல இன்னைக்கு போஸ்ட் போல் சினேரியோ மாறி இருக்கு, நம்ம மாற்றி யோசிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதை விடெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு அழிவு சக்தி, இன்றைக்கு தூய சக்திங்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு அழிவு சக்தி தமிழ்நாட்டுல படம் எடுத்து நச்சு பாம்பு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கே ஃப்ராட் பண்ணுது. ஆட்சிக்கு வந்தா என்ன தமிழ்நாட்டுல யாரும் இருக்க முடியுமா? எங்களை போன்றவர்களே கை வைத்து பார்க்கிறார்கள், எங்களையே தாக்கி பார்க்கிறார்கள், எங்கள் எம்எல்ஏ கை வைத்து பார்க்கிறார்கள். எத்தனையோ 30 ஆண்டுகளாக அம்மாவால தயாரிக்கப்பட்ட எங்களையே அவர்கள் பதம் பார்க்க நினைக்கிறப்ப அவங்கள அதே மாதிரி ஒரு நச்சு சக்தி இன்றைக்கு வந்திருக்க. அதை விட பெரிய தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கிறதா நான் நினைக்கல. திமுக தீய சக்தியா தாவேகா தீய சக்தியா என்றால் இப்ப இந்த சூழல்ல நீங்க தாவேகா தான் கூடுதல் தீய சக்தின்னு பாக்குறீங்களா? இது ஒரு அழிவு சக்தி சார். இது தாவேகாங்கிறது தமிழ்நாட்டை அழிக்க வந்த சக்தியாக தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து ஒரு கொடூரமான ஒரு கும்பலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு 108 சீட்ல மக்கள் புரியாமல் வாக்களித்து விட்டார்கள். அவர்கள் மாற்றத்தை தருவார்கள் என்று. இவர்கள் நிச்சயம் ஆட்சி அமைப்பதிலே ஒரு சூப்பர் மாற்றம் கொடுக்க பார்க்கிறார்கள். எப்படி வேலைக்கு போறதுக்கு ஃபோர்ஜரி சர்டிபிகேட் கொடுத்து வேலைக்கு போனா அந்த வேலைக்கு போனவர் எப்படி சரியாக செயல்படுவார், அது மாதிரி ஆட்சி அமைப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி மிதிக்க பார்க்கிறார்கள். நீங்க இதை விட ஒரு அழிவு சக்தி தமிழ்நாட்டுல இனிமே உருவாக்க முடியுமா? இது ஒரு தீய சக்திங்கிறதெல்லாம் மாதிரி ஒரு மாபெரும் அழிவு சக்தியாக நான் இதை பாக்குறேன். தமிழ்நாட்டை அழிக்க வந்த சக்தியாக இது ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா தமிழ்நாடு 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிடும். அப்படிங்கிறது தான் குறைஞ்சது இந்த 50 ஆண்டு வளர்ச்சியில 30 ஆண்டு பின்னோக்கி போயிடுவோங்கிறது தான் என்னுடைய வருத்தமே. சோ உங்க நகர்வு அப்படிங்கிறது தாவேகா ஆட்சி அமைக்காம இருக்கிறதுக்கு உங்க எண்ணிக்கையை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்ல சார். நாங்க எங்க ஓட்டு அவங்களுக்கு கிடையாது, அவ்வளவுதான். ஓகே சார், ஒன் லாஸ்ட் क्वेश्चन. கவர்னர் காங்கிரஸ் இந்த ஃபார்முலேஷன் இருக்கிறதுனால தான் முட்டுக்கட்ட போடுறார் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. அவங்கள ஆட்சியில பங்கு கொள்ளாம வைக்கிறதுக்கு தான் காங்கிரஸ் தான் கவர்னர் கண்ணை ஊர்த்துதுன்னு விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி உங்க பார்வை? டிவிகள்லாம் எல்லாம் பேசுறீங்க. நீங்க கவர்னர் உடனே அவர் 108 இருக்கிறவரை கூப்பிட்டு ஃபோர்டஸுக்கு அனுப்பியிருந்தா இந்த நேரம் அங்க என்னென்ன ஃபோர்ஜரி நடந்திருக்கும், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா. அதனாலதானே அவர் 118க்கு நீங்க உங்களுடைய லெட்டர் கேட்கிறாரு. அதுலயே ஃபோர்ஜரி லெட்டர் கொடுக்கிற ஒரு கட்சியை பத்தி நீங்க நம்ம பேசுறது நீங்க உங்க நேரத்தையும் வீணடிக்கிறதா தான் நான் கருத்து. உங்களோட அடுத்த நகர்வு என்ன சார்? லாஸ்ட் क्वेश्चन.
அடுத்த நகர்னா அடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த டெட்லாக்கை தீர்க்க அமமுகவுடைய வழிமுறை இல்ல நீங்க சொல்ற சொல்யூஷன் என்ன? சார் இது தானாவே முடிவுக்கு வந்துவிடும் சார். ஓகே, ஒன் லாஸ்ட் கருத்து சார். உங்க புது கண்ணாடி ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருக்கு. அது புதுசு இல்ல, நான் வீட்டுல டிவி பாக்குறப்ப போட்டிருக்கிறது. ஓ, அத நான் நேத்து அவசரமா கிளம்புனது அதோட வந்துட்டேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.